ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிடி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 நடந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுடைய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு ஷிஃப்ட் வைஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷன்ஸை மட்டும் நம்ம இதில் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 20 பிப்ரவரி 2024 நடந்த ஷிஃப்ட் ஒன்னோட கொஷின்ஸை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டெஸ்ட் போடுவோம். டெஸ்ட் புக்காவோ இல்லை ப்ராக்டிஸ் புக்கோ நிறைய ஆப் இருக்குது. டெஸ்ட் ஆப் இந்த மாதிரி டெஸ்ட் ஆப்பில் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டுட்டு அதோட ரிவ்யூவாக அதை பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் நம்ம பண்ணுவோம், ஆனால் ரிவ்யூ பார்க்க மாட்டோம். ஸோ நீங்கள் ரிவ்யூ பார்த்தது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிவ்யூ பார்க்கணும். சரிங்களா? ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமை எழுதினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் தான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த 41 into 36 ஆஃப் 4 டிவைடட் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க 96 ஆஃப் 2 டிவைடட் பை 24 ப்ராக்கெட். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா போர்டு மாஸ்ன்ற ஒரு ரூல் இருக்கு. சிம்பிளிஃபிகேஷனுக்கே வராது போர்டு மாஸ். சரிங்களா? இந்த போர்டு மாஸ்ல ஃபர்ஸ்ட் வர்றது ப்ராக்கெட், அடுத்து ஆஃப், டிவைடு, மல்டிப்ளிகேஷன், ஆடு, சப்ராக்ஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். சரிங்களா? உள் ப்ராக்கெட்லாம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது, 96 ஆஃப் 2 டிவைடட் பை 24, 96 ஆஃப் 2 டிவைடட் பை 24. இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஆஃப் வருது. அப்போ ஆஃப் தான் பண்ணும். 96 இன்ட்டு 2 2 12 1 18 19 192 192 டிவைடட் பை 24. சரிங்களா? ஒரு 2 2 22 18 மிச்சம் 1 6 2 12 ஒரு 12 12 8 2 16. அப்போ இந்த ப்ராக்கெட்டோட மொத்த வேல்யூ என்னன்னா 8. சரிங்களா? அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா 41 இன்ட்டு 36 ஆஃப் 4 டிவைடட் பை 8 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இதில் வந்து எதுனா நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் தான் முடிவு பண்ணணும். அப்போ 36 இன்ட்டு 4 6 நாங்க 24 2 3 நாங்க 12 14 144. அப்போ 41 இன்ட்டு 144 டிவைட் பை 8. சரிங்களா? இப்போ இரு 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 இருந்தாங்க 8 முன்னாங்க 12 மிச்சம் 2 என்னங்கிறது 6 நாங்க 24 ஒரு 2 ஒரு 2 மிச்சம் 1 8 2 16. அப்போ 41 இன்ட்டு 18. இப்போ 4 இங்கே 1 யூனிட் டிஜிட் வந்து 8 வருது. அப்போ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். இல்லைன்னா நீங்கள் பெருக்கிக்கலாம். 41 பிகினராக இருந்தீங்கன்னா பெருக்கிக்கலாம். 8 8 2 32 1 இங்கே 4 738. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் 738. சரிங்களா? அடுத்த கொஷின் போகலாம். Rupees 7,200 is divided among P, Q and R in the ratio of 1/2, 4, 3/2 respectively. அதாவது 7,200 ரூபாயை PQR அப்படின்ற 3 பேர் 1:2:4:3/2 என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. சரி, கீழே இருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். எல்சிஎம் எடுத்தோம்னா 2. சரிங்களா? அப்போ 1/2 இன்ட்டு 2 எவ்வளவு, 1. அப்போ 4 இன்ட்டு 2 எவ்வளவு, 8. 3/2 இன்ட்டு 2 இந்த 2 அடியாயிரும் 3. சரிங்களா? அப்போ என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1:8:3 அப்படின்ற ரேஷியோவில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இது 3 ஆட் பண்ணாமல் என்ன ஆகும் அப்படின்னா 1 8 9 10 12. சரிங்களா? டோட்டல் வந்து 12. இந்த 12 தான் எவ்வளோனா 7,200 ரூபா. அவங்க என்ன கேட்குறாங்க, ஆருக்கு எவ்வளோ ஷேர் வருதுன்னு தான் கேட்குறாங்க. பிக்கு வந்து 1, கியூக்கு வந்து 8, ஆருக்கு வந்து 3. அப்போ 3 தான் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 3 இன்ட்டு 7,200 டிவைடட் பை 12. சரிங்களா? ஒரு 3 நான் 3 12 ஒரு 4 4 ஒரு 4 4 மிச்சம் 3 8 8 32 0 1,800 1,800. சரிங்களா? அப்போ அதோட ஆன்சரு ஆப்ஷன் 4 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். சரிங்களா? பியோட ஷேர் எவ்வளோ அப்படின்னா 1,800 சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ரோஹித் பைஸ் an old bat for rupees 2,320 rupees and spend rupees 180 on repairing. அதாவது ஒரு பேட்டை வந்து எவ்வளோக்கு வாங்கினாரு, 2,320 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதை வந்து 150 ரூபாய்க்கு என்ன பண்ணாருன்னா ரிப்பேர் பண்ணுறாரு. சரியா?
வாங்கினதும் ரிப்பேர் பண்ணுறது ரெண்டுமே சேர்ந்து என்ன வரும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸாக தான் வரும். ஏன் அப்படின்னா இவர் கை காசை கொடுத்து தானே ரெண்டுமே பண்ணுறாரு. அதனால ரெண்டுமே என்னவா வரும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸாக தான் வரும். சரிங்களா? அப்போ 10 500 2500 சிபி எவ்வளோ அப்படின்னா 2500. இஃப் ஹி சேல்ஸ் இட் ஃபார் 2400, அதாவது எஸ்பி எவ்வளோ அப்படின்னா 2400. 2500 போட்டு ஒரு பொருளை வாங்கி அவர் 2400 அந்த பொருளை விற்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான லாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கேட்குறாங்க. லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் போட்டு எஸ்பி மைனஸ் சிபி மைனஸ் எஸ்பி டிவைட் பை சிபி இன்ட்டு 100. சரிங்களா? சிபி எவ்வளோனா 2500 மைனஸ் 2000 எஸ்பி எவ்வளோனா 2400 டிவைட் பை 2500 இன்ட்டு 100. இங்கே மேலே 2500 2400 போச்சுன்னா 100 ரூபா. இங்கே 2400 இங்கே 2 0 இங்கே 2 0 அடி ஆகிடும். அப்போ 25 ஒரு 25 4 25 100. அப்போ எவ்வளோனா 4%. இவருக்கு அந்த பேட்டை வாங்கி விற்றதுனால இவருக்கு எவ்வளோனா 4% என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இஃப் த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 14.28%. அதாவது இது ஒரு சின்ன ஷார்ட்கட்லேயே முடிச்சிடலாம். 14.28 அப்படின்னா என்ன அப்படின்னா 1/7ன்னு சொல்லி அர்த்தம். அதாவது இதுங்க ஏரியா வந்து சேமாக இருக்குது. அதாவது ஒரு ரெக்டாங்கிளில் ஏரியா சேமாக இருக்குது அப்படின்னா இந்த ஷார்ட் ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா 1/n இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வருது. அப்போ 1/n+1ன்றது எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த எண்ணுன்றது என்ன அப்படின்னா இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7 இந்த 7 தான் இந்த இடத்துக்கு என்ன வருது. அப்போ இங்கே 25% கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுனா 1/4ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ 1/7% என்ன ஆயிருக்கு, 1/7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னு இருக்கும். அப்போ 1/7 + 1 இவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 1/7 + 1 அப்படின்னா 1/8. இப்போ 1/8னா எவ்வளோ அப்படின்னா 12.5% தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. எது பிரெத் வந்து என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஏரியா சேமாக தான் சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்கிளில் லென்த்து மட்டும் முடியிருக்கு, பிரெத் வந்து அதே தான். பிரெத் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரியல, பட் ஏரியா வந்து சேமாக இருக்குது. சரிங்களா? அப்போ எவ்வளோ பிரெத்து குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 12.5%ஆக பிரெத் வந்து என்ன ஆகுதுன்னா குறையுது. சரிங்களா? அடுத்த சம். There are 44 mangoes, 121 bananas and 11 apples. They have to be arranged in several rows. அதாவது 44 மாம்பழம், 121 வாழைப்பழங்கள், 21 ஆப்பிள் வந்து நிறையா ரோஸாக வந்து என்ன இருக்குன்னா அரேஞ்ச் ஆயிருக்காங்க. எவ்ரி ரோ கண்டைன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஈச் ரோஸ் கண்டைன்ஸ் ஃப்ரூட் ஒன் டைப். அதாவது ஒவ்வொரு ரோலையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் என்ன இருக்கணும் அப்படின்னா பழங்கள் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு ரோலையும் ஒரே டைப்பான ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா 44 121 11 நாலுக்குமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரே லெவலில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் பண்ணிடலாம். எல்சிஎம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 4 × 11 11 × 11 11 × 1. சரிங்களா? அப்போ 11 11 11. அப்போ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 11. அப்போ டோட்டலாக என்ன அப்படின்னா 11 இருக்குது. சரிங்களா? அப்போ மேங்கோ வந்து எத்தனை ரோவில் இருக்குது அப்படின்னா 4 × 11. அப்போ 4 ரோவில் இருக்குது யார், மேங்கோ. அப்போ பனானா வந்து எத்தனை ரோவில் இருக்குது, ஒரே மாதிரியான பழங்கள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டைன்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஃப்ரூட். ஒரே டைப் ஆஃப் ஃப்ரூட் எத்தனை ரோவில் நீங்கள் வரிசை அடுக்குறீங்க. அதாவது 4 ரோ மாம்பழம் எடுக்கிறாங்க, 11 ரோ வாழைப்பழம் எடுக்கிறாங்க, ஒரு ரோ என்ன எடுக்கிறாங்க, ஆப்பிள் எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வரிசை அப்படியே அடிக்கிட்டே வராங்க. சரிங்களா? 14 ரோ. பனானா வந்து 121 121 × 11 எவ்வளவு 11. இப்போ 11 ரோ இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து ஆப்பிள். ஆப்பிள் எத்தனை இருக்குது, 11 ஆப்பிள் இருக்குது. அப்போ எத்தனை வரும், 11 × 11 ஒரு ரோ தான் என்ன இருக்குது, ஆப்பிள் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை ரோ, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரோ மொத்தம் எத்தனை எவ்வளோ இருக்குது, 4 + 11. இங்கே ஆப்பிள் வந்து ஒரு ரோ ப்ளஸ் 1 மொத்தம் எத்தனை 16 ரோஸ். அப்போ ஆப்பிள் வந்து இங்கே 11 பல வரிசைகள் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், a sum of money placed at a compound interest compounding annually doubled itself 10 years. Find the time in which it will amount
டு 4 டைம்ஸ். அதாவது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல குடுக்குறாங்க. ஒரு ஒரு பணத்த வந்து என்ன பண்றாங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதாவது 10 வருஷத்துல என்ன ஆகுது அப்படின்னா, 10 இயர்ல டபுள் த அமௌண்ட்னா இங்க என்ன குறிக்கிறாங்க அப்படின்னா, டபுள் த மணின்னு தானே சொல்லுவாங்க. டபுள்ஸ் இட் செல்ஃப்னா என்ன அப்படின்னா, பிரின்சிபல் வந்து டபுளா மாறுது. இப்ப நீங்க 10,00,000 குடுத்தீங்கன்னா, 10 வருஷத்துல அந்த இது 20,00,000 மாறுது. இங்க அதத்தான் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? 10 வருஷத்துல 2 மடங்கு பிரின்சிபல் ஆகுது. அதாவது நீங்க குடுத்த அசல் வந்து 2 மடங்கு ஆகுது. 10,00,000 அசல் குடுத்தீங்கன்னா, 20,00,000 அசல் ஆகுது 10 வருஷத்துல. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க. இன்னும் அதாவது 4 டைம்ஸ் அதாவது இந்த இது 20,00,000 இருக்குல்ல. இந்த 20,00,000 40,00,000 ஆக எவ்வளோ வருஷம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இது வந்து 40 வருஷம் ஆக எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப 4னா எவ்வளோன்னா 2 இன்ட்டு 2 பிரின்சிபல் வந்து 2 இன்ட்டு 2 தானே அது 4. அப்ப 2 இன்ட்டுனா 2 பி எவ்வளோன்னா 10 வருஷம். இங்க ஒரு 2 பின்னா எவ்வளவு? இங்க ஒரு 10 வருஷம். அப்ப 10 இன்ட்டு 10 எவ்வளவு? 20 வருஷம். அப்ப எவ்வளவு? 20 இயர்ஸ் ஆகுது. சரிங்களா? முடிக்கிறதுக்கு அதாவது ஒரு அமௌண்ட் வந்து டபுள் ஆகறதுக்கு எவ்வளோ ஆகணும் அப்படின்னா, 4 டைம்ஸ் ஆகறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 20 வருஷம் ஆகுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். A student scores 75% in the test and get 30 marks more than another student who scored 60%. What is the maximum marks in the test? சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் மார்க்னா நமக்கு தெரியாது. அதாவது ஒரு பரீட்சை எவ்வளோ மார்க்குக்கு நடந்தது மேக்ஸிமம் நமக்கு எப்பயுமே 100க்கு தான் நடக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே மேக்ஸிமம் மார்க் என்னன்னு சொல்லலை. எவ்வளோக்கு வேணா நடந்திருக்கலாம். சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் மார்க் நம்ம என்ன வச்சுக்கோம்னா எம் வச்சுக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் மார்க் எம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டூடெண்ட் ஒன்று என்ன பண்ணிக்கலாம் 75% ஆஃப் த மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்லேருந்து எடுத்திருக்காரு. மேக்ஸிமம் மார்க்லேருந்து யாருன்னா ஸ்டூடெண்ட் ஒன்று வந்து 75% மேக்ஸிமம் மார்க் வந்து எடுத்திருக்காரு. ஸ்டூடெண்ட் 2 வந்து 60% ஆஃப் த மார்க்கை வந்து எதில் எடுத்திருக்காரு? மேக்ஸிமம் மார்க்லேருந்து எடுத்திருக்காரு. சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 30 மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 30 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இது 2%க்கும் இடையில எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னா 15% வருதா? இது ரெண்டுக்கும் இடையில 15% வருது. இந்த 15% தான் எவ்வளோ அப்படின்னா 30 மார்க்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப டோட்டலா எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லிருக்கேன். 15% தான் 30 மார்க் அப்படின்னா 100% வந்து எவ்வளவு? ஏன்னா ஒரு முழுமையான மேக்ஸிமம் மார்க் மேக்ஸிமம்னால 100% தான். சரிங்களா? அப்ப 100 இன்ட்டு 30 டிவைடட் பை 15. சரிங்களா? ஒரு 15 15 ஈர் 15 30. 100 இன்ட்டு 2 200. மேக்ஸிமம் மார்க் அதாவது அதிகபட்ச மார்க் 200 மார்க்குக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் 4 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னா அது சிம்பிளிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இருக்க ப்ராக்கெட்டை தான் முதல் சால்வ் பண்ணணும். இந்த உள்ள இருக்க ப்ராக்கெட்ல போர்டு மாஸ் பிஓ போர்டு மாஸ்ல டிவைட் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்ன பண்ணணும் டிவைட் தான் பண்ணணும். ஒரு 24 24 3 24 72. சரிங்களா? அதுக்கடுத்து இன்ட்டு 175 இன்ட்டு 3 5 15 மிச்சம் 1 7 21 இன்ட்டு 22 இங்கே மிச்சம் 2 ஒரு 3 3 3 2 5 525. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ப்ளஸ் 5 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணிருக்காங்கன்னா +5 ஆட் பண்ணோம்னா 530. என்ன கொடுத்துருக்காங்க வெளியே ப்ராக்கெட்டுக்கு வெளியே அடுத்து இன்ட்டு 20 கொடுத்துருக்காங்களா? இன்ட்டு 20. அப்போ 530 இன்ட்டு 20 0 0 0 0 2 6 2 10 10,600. அப்போ இந்த மொத்த ப்ராக்கெட்டோட ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 10,600 வருது. அப்போ இங்கே லாஸ்ட் என்ன போவாங்க டிவைடட் பை 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 2 10 2 6 2 0. அப்போ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னா 5,300 ரூபா. சரிங்களா? இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 8 days, Rocky find that only 10% of the work is completed. She employed Poonam, who is 20% more efficient than Rocky. How many more days will together take to complete the remaining work?
அதாவது என்ன அப்படின்னா, ராக்கி வந்து 8 நாள்ல வந்து எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கான்னா 10% ஆஃப் ஒர்க் முடிச்சிருக்கான். சரியா? ராக்கிய விட மோர் எஃபிஷியன்ட் தென் 20%. 20% மோர் எஃபிஷியன்ட் யாருக்குன்னா பூனத்துக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ராக்கி வந்து 8 டேஸ்ல ஒரு வேலைய முடிக்கிறாப்புல. எத்தன 10 யூனிட் 10%னா 10 யூனிட் ஆஃப் த ஒர்க் வந்து அவர் பண்ண முடிக்கிறாரு. அப்ப ஒரு நாள்ல எவ்வளோ ஒர்க் முடிப்பார்னா 10/8 5/4. சரி 5/4 ஒர்க்க தான் என்ன பண்ணுவார்னா, ராக்கி வந்து ஒரு நாள்ல வந்து முடிப்பாரு. அதுக்கடுத்து பூனம் 20% மோர் எஃபிஷியன்ட் தென் ராக்கி தென் ராக்கி. சரிங்களா? அப்ப 5/4 ஒர்க் தான் யார் ஒர்க்கு? ராக்கியோட ஒர்க்கு. இத விட 120% வந்து அதிகமா இருக்கு. 20%. அப்ப 20ன்னா எவ்வளோ? 120 ஆகுமா? 120/100. இப்ப இங்க 6, இங்க 5. இங்க ஒரு 5 அடி ஆயிரும், இங்க ஒரு 5 அடி ஆயிரும். இங்க ஒரு 2, இங்க 3. அப்ப 3/2 தான் யாரோடது? பூனமுடைய ரேஷியோ. சரியா? பூனமுடைய ஒர்க். 3/2 ஒர்க் தான் 3/2 ஒர்க் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடிச்சிருக்காங்க. இப்ப இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹவ் மெனி மோர் டேஸ் வில் டுகெதர் டேக் த கம்ப்ளீட் ஆஃப் த ரிமைனிங் ஒர்க். மிச்ச ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாட்கள் கூட எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இந்த 2 ஒர்க்குக்குமே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணுமா? 5/4 பிளஸ் 3/2. இது 2க்கும் எல்சிஎம் கொடுத்தோம்னா எல்சிஎம் என்ன வரும்? 4 போடுவோம். இப்போ 4 போட்டோம்னா இங்க 2ஆல நம்ம பெருக்கணும். பெருக்கணுமா? 5/4 பிளஸ் 6/4. அப்ப 2 ஈக்குவல் ஆகுமா? 4. இங்க 5 6 11 ஆயிரும். சரிங்களா? 11. ரிமைனிங் ஒர்க் 10% ஆஃப் த ஒர்க் தான் முடிச்சிருக்காங்க. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 90% ஆஃப் த ஒர்க் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த 90% ஆஃப் த ஒர்க்க 11/4 என்ன பண்றாங்க? 11/4 ஒர்க்க முடிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 90 இன்ட்டு 4/11. சரியா? 9 36/11. இங்க ஆன்சர்ல என்ன கொடுத்தாங்க? இதோட நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க போல. அப்ப 360/11 நாள்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க ரிமைனிங் ஒர்க்கை என்ன பண்ணியிருப்பாங்க? கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த 10% ஆஃப் த ஒர்க்ல தான் இவர் வந்து எவ்வளோ 5/4 ஒர்க்கை முடிச்சிருப்பாரு. சரிங்களா? ராக்கின்றவர். அந்த 10% ஆஃப் ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்ல இவங்களோட பூனம் வந்து 20% வந்து ரொம்ப வேலை பார்க்குறாங்க. அதிகமா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதிகமா வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ வேலை முடிச்சிருக்காங்க? 3/2 ஒர்க் முடிச்சிருக்காங்க. அப்ப 10% ஆஃப் த ஒர்க் முடிச்சிட்டோம்னா ரிமைனிங் வந்து 90% ஆஃப் த ஒர்க் மிச்சம் இருக்கா? இருக்கு. அந்த ரிமைனிங் ஒர்க்கை நீங்க எவ்வளோ நாள்ல முடிப்பீங்கன்னு சொல்லி கேட்கறதா என்னது இந்த சம். சரிங்களா? ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளோ நாள்ல முடிக்கிறாங்க? 360/11 நாள்ல அந்த ரிமைனிங் ஒர்க்கை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா முடிக்கிறாங்க. அடுத்த சம்மு. Selling price of an article is rupees 5175 and discount 25% is offered. What is the marked price? அதாவது எம்பினா என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட் பிளஸ் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னதான் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னா புரியுதுன்னா, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சட்டை வாங்க போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா எம்ஆர்பி ப்ரைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆனால் வந்து அந்த விலையில விற்க மாட்டாங்க. ஒரு சில பொருள் அந்த விலையில விற்றாலும் நிறைய பொருள் விற்க மாட்டாங்க. ஒரு சில பொருள்லாம் குறைச்சி விற்பாங்க. அந்த குறைச்சி விற்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அந்த டிஸ்கவுண்ட்டும் அந்த அந்த நம்ம வாங்கின விலையும் சேர்த்து தான் என்ன அப்படின்னா எம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா எஸ்பி எவ்வளோனா 5175. சரி எவ்வளோ 25% வந்து அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 25% போக 100 ரூபா வச்சாங்கன்னா 25% ஆஃபர் பண்ணிட்டு மீத காசுக்கு தான் அந்த பொருளை அவங்களுக்கு வித்திருக்காங்க. அப்போ 75% தானே இந்த பொருளை அவங்க வித்திருக்கணும். 75% தான் இந்த பொருளை வித்திருக்கணும். அப்போ 100% வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100%. அந்த 100% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100% 5000 இன்ட்டு 5175 டிவைடட் பை 75. 3 இங்க 4. ஒரு 3 மிச்சம் 2 7 3 21 23 மிச்சம் 1 53 15. சரிங்களா? அப்ப 1725 டிவைடட் பை 4 5 4 20 7 8 10 7 28 29 2 1 4 6 6900 ரூபா. இந்த பொருளோட அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 6900 ரூபா. இதுல அவங்க 25% வந்து என்ன பண்ணாங்க? டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 5175 ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்காங்க? இந்த பொருளை வித்திருக்காங்க. எஸ்பிக்கு வித்திருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் 1 தானே இது இந்த வருஷனுடைய கரெக்டான ஆன்சர் 6900 ரூபாய். அடுத்து ஆர் கேன் டூ அ ஒர்க் இன் 90 டேஸ். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஒர்க் கேன் பி டன் பை ஆர்? அதாவது ஒரு வேலையை 90 நாள்ல ஆர் வந்து முடிக்கிறாராம்.
45 நாள்ல அவர் எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு வேலையை அவங்க ஒரு வேலைனா 100%, 100% அந்த வேலையை அவர் 90 நாள்ல முடிச்சிருக்காரு. அப்ப 45 நாள்ல அவர் எவ்வளவு வேலையை முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க்கை முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப 45 × 100 டிவைடட் பை 90. 1 இங்க 2 4 2 5 0. 50% ஆஃப் த ஒர்க்கை என்ன பண்ணுவார்னா அவர் 45 நாள்ல முடிப்பார். ஆப்ஷன் 2 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்து சிம்பிளிஃபிகேஷனு. ப்ராக்கெட் இருக்க தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். 5 × 5 25. 4 44 டிவைடட் பை 22 வந்து 1 2 1 2 22. இங்கே 33 7 கூட்டம் 40. சரிங்களா? 40 × 22 × 25. 22 × 25 2 10 2 5 10 11 2 4 2 4 550. 40 × 550 5 20 22 22,000. ஆப்ஷன் 3 தான் அது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போமா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. In an exam, out of a total number of appeared student, 93% student passed and 9,275 students failed. What is the total number of students appeared in the exam? அதாவது ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம்ல 100% பேர் வராங்க. 100 பேர் வராங்க அப்படின்னா 93 பேர் அதில் பாஸ் ஆயிடுறாங்களாம். மீத 7 பேர் என்ன ஆயிடுறாங்களாம் ஃபெயில் ஆயிடுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 100% இருக்கு. அதில் 93% பாஸ் ஆயிடுறாங்க. மீத 7% வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா ஃபெயில் ஆயிடுறாங்க. இந்த 7% தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9,275 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பேர் அப்பியர் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பியர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. பாஸ் பண்ணவங்க எவ்வளோன்னு சொல்லி கேட்கல. அப்போ அப்பியர்டு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னா 100. இந்த 100 தான் இங்கே எவ்வளோ கண்டுபிடிக்கணும். 100 × 9,275 டிவைடட் பை 7. ஒரு 7 மிச்சம் 2 3 22 மிச்சம் 1 7 14 மிச்சம் 3 5 35. அப்போ 1035 2. அதாவது 1,32,500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமில் மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் 2 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமில் 93% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிறாங்க. 7% அதாவது 9,275 பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்போ டோட்டலாக இந்த எக்ஸாமில் எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது என்னது இந்த கொஸ்டின். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஒரு வருஷம் 1 year the average monthly expenditure of Sapna was rupees 1,100 for first 3 months. 1,100 மொதல் 3 மாதம் என்ன பண்ணாங்களா அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க வச்சுருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் 5 மந்த், அடுத்த 5 மந்த்துக்கு அவங்க 1,000 ரூபாயை ஆவரேஜாக வச்சுருக்காங்க. 5 மந்த்துக்கு ஆவரேஜாக அவர் எக்ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோன்னா 1,000 ரூபா. அதுக்கடுத்து லாஸ்ட் 4 மாதத்துக்கு அவர் 1,200 என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. இஃப் த டோட்டல் ஆனுவல் சேவிங் மொத்தமாக வருஷம் முடிவில் 1,300 என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் சேவ் பண்ணுறாரு. அப்போ ஸ்வப்னாவோட ஆவரேஜ் மந்த்லி இன்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது முதல் 3 மாதமா 3 மந்த்து, ஒரு மந்த்துக்கு 1,100 வீதம் 3 மந்த்துக்கு எவ்வளோ வருது 3,300 வருது. சரிங்களா? அதுக்கடுத்து 5 மந்த்து, அடுத்த 5 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 1,000 பண்ணிக்க 5 மாதத்துக்கு எவ்வளோ வருது 5,000 வருது. அதுக்கடுத்து லாஸ்ட் 4 மாதம் எவ்வளவு 1,200. 4 மாதத்துக்கு 1,200 மணிக்கு எவ்வளோ வருது 4,800 வருது. சரிங்களா? இப்போ இதை மொத்தம் கூட்டணும்னா 13,500 வருது. சரிங்களா? இந்த 13,500 என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா மந்த்லி இன்கம் தான் கேட்குறாங்க. மந்த்லி இன்கம்னா எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். நம்ம செலவு பண்ணுறதும் செலவுக்கு போக மீதம் சேர்த்து வைக்கிறது ரெண்டும் சேர்ந்து தான் வருமானமாக இருக்கும். சரிங்களா? அப்போ சேவிங் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 1,300.
இயர்லி சேவிங் ஆனுவல் சேவிங் மட்டும் தான் சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் அதாவது என்ன சொல்லலாம்னா ஆவரேஜ் சேவிங் சொல்லலாம். சரிங்களா? ஆரம்பலா ஒரு எவ்வளோ சொன்னா ரூ. 1300 சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. 1300 போட்டோம்னா 4 4 4 14,400 என்ன பண்றாங்கன்னா ஆனுவலா இவரு மொத்தம் ஆனுவலோட வருமானம் ஒரு வருஷத்தோட வருமானம். ஆனா இவங்க என்ன கேட்குறாங்க மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ மந்த்லினா ஒரு வருஷத்துக்கு இது வந்து ஒரு வருஷத்தோட இன்கம். சரிங்களா? ஒரு வருஷத்தோட வருவாய் வந்து 14,400. ஆனா இவங்க மாசத்துக்கு கேட்குறாங்க. ஆவரேஜ் மாசம் தான் கேட்குறாங்க. ஏன்னா இந்த மாசத்துக்கு எவ்வளோ இந்த மாசத்துக்கு எவ்வளோ ஆவரேஜா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்போ 14,400 டிவைடட் பை 14 மாசம். 1 இங்கே 12 1200. இவர் ஒரு மாசத்தோட ஆவரேஜான இன்கம் எவ்வளோன்னா 1200 வாங்குவாரு அப்படின்னு சொல்லி ஒரு யூகிப்பா சொல்லலாம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். The simple interest received on a sum of 40 years is 2/5 of sum. What is the annual rate of interest? அதாவது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை 40 வருஷத்துல 2/5 என்ன ஆகுது அப்படின்னா மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2/5 ஆஃப் சம்மு. அப்போ பிரின்சிபல் எவ்வளோனா 5, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 2. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 எத்தனை வருஷத்துல 40 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா போனால் எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. எஸ்ஐ எவ்வளோ 2ன்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் 5 ரூபா. எவ்வளோ நாள் 40 வருஷம் 40 வருஷம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல எவ்வளோன்னு அதுதான் இங்கே கேட்குறாங்க. இங்கே டிவைடட் பை 100. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு இதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 200 இது எதுவும் இருக்குன்னா 200 டிவைட் பை 5 இன்ட்டு 4 5 20. சரிங்களா? 200 டிவைட் பை 200 ஒரு 200 ஒரு 200 1%. ஆன்சர் வந்து எவ்வளோனா 1%. ஆப்ஷன் 2 தான் என்னதுன்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். 1% தான் என்னது 40 வருஷத்துல உங்களுக்கு கிடைச்ச என்னது இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். போத் A and B sells their watches at the rate of 5,000 per watch. A earned 25% in profit. 25% ப்ராஃபிட்ல விற்கிறாரு. ஆனால் பி வந்து 10% லாஸ்ல விற்கிறாரு. ரேஷியோ ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு பேருக்குமான காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு நிற்கும். அதாவது ஏவும் பியும் ஒரு வாட்ச் 5,000 ரெண்டு பேருமே 5,000 தான் விற்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ஏ வந்து 5,000 விற்றனால அவருக்கு 25% வந்து லாபம் வந்து. ஆனால் பி வந்து அதை 5,000 விற்றனால அவருக்கு 10% என்ன ஆயிருக்குன்னா நட்டமாயிருக்கு. சரியா? அவருக்கு 10% நட்டமாயிருக்கு. நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய காஸ்ட் ப்ரைஸ் அதாவது இவங்க வாங்கின விலை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து 10% லாபத்துக்கு விற்கிது அப்படின்னா எப்பவுமே 100 இருக்குமா? அப்போ 125. ஏ வந்து 125%. 25% ப்ராஃபிட் 125. இந்த 125 தான் 5,000 அப்படின்னா 100 வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100 இன்ட்டு 5,000 டிவைடட் பை 125. இங்கே 4 இங்கே 5 இங்கே 1 அப்போ 4,000. ஏவோட சிபி வந்து எவ்வளோனா 4,000. அதே மாதிரி பிக்கு எவ்வளவு 10% லாஸ் அப்படின்னா 100ல் 10% 90. இந்த 90 தான் எவ்வளோனா 5,000. அப்போ 100 வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ்னா 100 தானே. அப்போ 100 இன்ட்டு 5,000 டிவைடட் பை 90. சரிங்களா? இப்போ 0 இங்கே ஒரு 0 9 95 45 5 95 45 5 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். 5.5 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ 5.5. சரிங்களா? அப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஏக்கும் பிக்குமான ரேஷியோ. அதாவது ஏ வந்து எவ்வளவு 4,000 பி வந்து எவ்வளவு 55. சரிங்களா? 8 5 40 0 இங்கே ஓரஞ்சு வருதா? அப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர்னா 8 திரும்பி ஓரஞ்சு மிச்சம் 3 ஆரஞ்சா 30 திரும்பி 0 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 18.25 தான் அது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். 2 trains are running in opposite direction.
வித் சேம் ஸ்பீடு. அதாவது 2 ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரே ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காங்க. இஃப் த லென்த் ஆஃப் த ஈச் ட்ரெயின் ஈச் ட்ரெயின்னா ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு ட்ரெயினும் 320 மீட்டர் நீளம் இருக்கு. 328 மீட்டர் நீளமா இருக்கு. அண்ட் தே கிராஸ் த ஈச் அதர் 18 செகண்ட். ஒரு ட்ரெயினும் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு 18 செகண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஈச் ட்ரெயின்? 2 ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈச் ட்ரெயின் ஒவ்வொரு ட்ரெயினுடைய ஸ்பீடு மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எதிர் எதிர் திசையில 2 ட்ரெயின் வருது. அந்த 2 ட்ரெயினோட மொத்த தூரம் வந்து 320 மீட்டர். அதாவது அப்போ 2 ட்ரெயினுக்கு எவ்வளவு? ஒரு 320, இன்னொரு 320. இது ஒரு ட்ரெயின், இது 2வது ட்ரெயின். மொத்தம் 640 மீட்டர் வருதா? இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த 640 மீட்டர் ஒரே ட்ரெயின் தான், அதாவது ஒரே டிஸ்டன்ஸ் தான் போகுது. கிராஸ் த ஈச் அதர். அப்போ 2 பேரும் ஒரே மீன் தான் கிடக்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம வேகம் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்னது? ஸ்பீடு. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. ஸ்பீடு எவ்வளவு தெரில நமக்கு. அப்போ ஆனால் ஸ்பீடு தெரில, ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா டிஸ்டன்ஸும் தெரியும், டைமும் தெரியும். 640 டிவைடட் பை 18. சரிங்களா? அப்போ இது ரெண்டோட ஸ்பீடு எவ்வளவு? 92 18 3 2 320 பை 9. அப்போ 9. சரிங்களா? 9 27. 0 இங்கே 5 0. 95 45 5 0. புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா திருப்பி 5 35.5. 35 புள்ளி திருப்பி 5 5 போகுது 6 மீட்டர் per செகண்ட்னு சொல்லி போட்டுக்கலாம். சரி, இதுதான் என்னது அந்த 2 ட்ரெயினுடைய வேகம். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன ஈச் ட்ரெயினுக்கும் கேட்குறாங்க. ஈச் ட்ரெயினுக்கு கேட்டு இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா கிலோமீட்டர் ஆப்ஷனில் பாருங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 18.5 நம்ம என்ன பண்ணணும்னா பெருக்கணும். இங்கே என்ன கொடுங்க, 2 ட்ரெயினுக்கான மொத்த வேகம் தான் அது. 2 ரயிலின் வேகம் தான் எவ்வளவுனா 35.56. அப்போ இதை ஒரு ட்ரெயினுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணால் டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணால் 17.78. சரிங்களா? மீட்டர் பர் செகண்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே ஆப்ஷன் வந்து கிலோமீட்டர் தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டருக்கு நம்ம எதை பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும்னா 18 புள்ளினா இங்கே 18.5. ஓரஞ்சு 5 மூவஞ்சா 15 மிச்சம் 2 மூவஞ்சா ஐயஞ்சா 25 மிச்சம் 2 ஐயஞ்சா 25 மிச்சம் என்னது 3 6. அப்போ 36.5 போட்டோம்னா எவ்வளோ வரும்னா 64 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சராக வரும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட்டான ட்ரிக் பார்த்தா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்பீடு டோட்டல் லென்த்து டிவைடட் பை 2 இன்ட்டு டைம். சரிங்களா? 2 டைமும் வருது இன்ட்டு 18.5. ஏன்னா இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம போடுறோம். சரியா? 640 டோட்டல் டிஸ்டன்ஸா. அப்போ 2 இன்ட்டு டைம் வந்து 18. 2 ட்ரெயினுக்கு, ஒரு ட்ரெயினுக்கு 18 செகண்ட்னா இன்னொரு ட்ரெயினுக்கு அதே 18 செகண்ட் தானே. அப்போ மொத்தம் எவ்வளவு 36 செகண்ட் இன்ட்டு 18 டிவைடட் பை 5. ஒரு 18 18 ஈர் 18 36. ஓர் 2 2 6 2 4 30. சரிங்களா? 320. ஓரஞ்சு 5 6 30 மிச்சம் 2 4 5 20. 64 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆவரேஜ் ஆஃப் 7 men இன் அ கிரிக்கெட் டீம். 7 பேர் அவ்வளோ ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 5 6 7. வாட் இஸ் தேர் ஆவரேஜ் ஏஜ்? 7 மென்னுடைய என்ன பண்ணிருக்காங்க, ஏஜ் கொடுத்தாங்க. இவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் தான் கேட்குறாங்க. ஆவரேஜ்னா என்னது, எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணுறது 7ஆல் டிவைட் பண்ணிடுறது. 26 25 21 29 24 28 22. சரிங்களா? 175. டோட்டல் 175 பேர் மொத்தவங்களோட ஆவரேஜ் ஏஜ். இங்கே கீழே 7. சரிங்களா? ஓரல் 7 7 14 மிச்சம் 3 3 15 25. ஆவரேஜ் ஏஜ் 7 பேரோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 25. ஆப்ஷன் சி தான் அது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து எண்ணு இஸ்ட்டு எண்ணு. எண்ணு வந்து 9, எம் வந்து 9, எண்ணு வந்து 6. இங்கே வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. எம்மு ப்ளஸ் எண்ணு இஸ்ட்டு எம்மு மைனஸ் எண்ணு. சரிங்களா? எம்மு ப்ளஸ் எண்ணு 9 ப்ளஸ் 6 ஈஸ்ட்டு 9 மைனஸ் 6. சரிங்களா? 9 ப்ளஸ் 6 15. 9ல் 6 போச்சுன்னா 3. 1 3 3 5 3 15. 5:1. ஆப்ஷன் 1 தான் அது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின், மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த சேர் வந்து 2000 ஆஃப்டர் கிவிங் a two successive discount of 20% and X%. The chair is sold 1400. What is the X? அதாவது 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 1400 குறையலாம். அதாவது ஒரு சக்ஸசிவ் டிஸ்கவுண்டோட விலை பர்சன்டேஜ் வந்து 20%. அப்போ இன்னொரு பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு பொருளோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 2000. சரிங்களா? 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஒரு டிஸ்கவுண்ட் வந்து 20%, இன்னொன்று வந்து எவ்வளோன்னு தெரியல, அதனால X% அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எஸ்பி எவ்வளோக்கு சேல் பண்ணாங்கன்னா 1400 சேல் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 20% முதல்ல கண்டுபிடிச்சி பார்ப்போம். எவ்வளோ வருது? 2000 இன்ட்டு எவ்வளோ 20% குறைச்சா எவ்வளோ ஆகும்? 100ல் 20 போச்சுன்னா 80 டிவைடட் பை 100. இங்கே 2 சீரம் இங்கே 2 2 16. அப்போ 1600. ஒரு 20% கொடுத்தா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னா 1600 வருது. இப்போ செகண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அப்போ இதான ஃபஸ்ட் டிஸ்கவுண்டோட எஸ்பிஆர் இருக்கும். அப்போ 1600 சிபி எவ்வளவு 1400 டிவைடட் பை 1600 இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ மேலே 200, இங்கே 1600 இன்ட்டு 100. 2 0 இங்கே 2 0 அடியாயிரம். 8 2 16, 4 2 0, 24 25 4, 25 பை 4, 25 பை 2ன்னா அளவு 12.5%. சரியா? 12.5% தான் என்னது? ரெண்டாவது 2 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்டில் ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எவ்வளோனா 12.5%. ஆப்ஷன் 4 தான் என்னென்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட கொஷின் இதோட முடிஞ்சு. மொத்தம் 20 கொஷின் முடிச்சாச்சு. நான் ஷிஃப்ட் வைஸ் நிறையா கொஷின்ஸ் வந்து நடத்திட்டு போவேன். அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் போடுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு சம்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் டெஸ்ட்டு போட்டு திருப்பி பழகுங்க. சரிங்களா? அதில் தப்பு வராமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு ரிவ்யூ பார்க்குறதா ரொம்ப கஷ்டமும் இல்லை. அந்த ரிவ்யூ பார்க்குறதான் வேலையே. ரிவ்யூ பார்த்தா தான் நம்ம என்ன தப்பு விட்டுருக்கோம், நம்ம எந்த இதில் வந்து மார்க் குறையிறோம்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.